1.5 கோடி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். എടാ മാണിക്കം നിന്നെ തേടി പോലീസ് വന്നിട്ട് പോന്നു. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளான படம்னா அது இளையராஜாவுடைய பயோபிக். சார் எனக்கு என்னன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து அது அந்த சூட்லேயே ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க சார், இப்போ நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும், சந்திரபாபுனுடைய பயோபிக் எடுக்கணும்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கதையில சார் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரஜினிகாந்த் கொடுக்குற மரியாதை இருக்கு, அது வந்து சம்திங் பினாமினல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய நண்பரான விட்டல் ராவ் வந்து இப்போ காட்டுப்பாக்கம் பக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்திருக்காரு. லாஸ்ட்டு டிசம்பர் ரஜினி பர்த்டே அன்னைக்கு விட்டல் ராவ் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சான். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 16வது மாடியில் இருக்கார் விட்டல் ராவ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான். உடனே ரஜினி ஃபோன் பண்ணியிருக்காரு விட்டல். ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான தமிழ் படங்களை வந்து வாங்குறதில்ல. அவங்க தமிழ் படங்கள் இல்லை, ஆல் இண்டியா லெவல்லே படங்கள் வாங்குறது குறைஞ்சிச்சு அப்படின்னாங்க. இந்த நேரத்தில் ஒரு பூமா தூரதர்ஷனில் வந்து ஓடிடி ஒன்று ஆரம்பித்து படங்களெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு நிச்சயமாக விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. நான் போயிருந்தேன் சார், மீட்டிங் போயிருந்தேன். மீட்டிங்கில் வந்து தூர்தர்ஷனுடைய சிஇஓலாம் வந்திருந்தார். அவங்க வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, வாங்கணுன்றதை விட எப்படி டைப் பண்ணலாம், இந்த இது மூலமாக எப்படி படங்களை விட டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது நான் என்னுடைய ஐடியாலாம் நான் சொன்னேன். அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, சார் இங்கே வந்து படங்கள் நீங்கள் வாங்கணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெவன்யூ ஷேர் வந்து நிற்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லா ப்ரொடியூசரும் தவிச்சிட்டு இருக்கிறது இந்த ரெவன்யூ ஷேர் மாடல் தான். நீங்களும் வந்து ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குன்னா உங்கள் பிளாட்ஃபார்ம் எப்போ டேக் ஆஃப் ஆகி எத்தனை பேர் லட்சம் பேர் பார்த்து எனக்கு எப்போ ரெவன்யூ கிடைக்குன்னு தெரியாது. அவங்க மட்டும் இல்லை, இப்போ அதே மாதிரி மாடலில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி இருக்கு. நம்ம வந்து ஏன் உங்களுக்கு ரெவன்யூ ஷேர், அவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்மியான விலைஸில் கிடைச்சோன்னு யாரோ கைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் சொன்னேன் சார், இங்கே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்குது, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான தொகை நீங்கள் எம்ஜி கொடுத்தீங்கனால எம்ஜி கொடுங்க. அவுட் ரேட் ஒத்துக்க மாட்டாங்க, 5 வருஷத்துக்கு எம்ஜின்னு கொடுங்க. படம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அட்லீஸ்ட் அது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுங்க. அதை விட்டுட்டு நான் எம்ஜியும் கொடுக்க மாட்டேன் ரெவன்யூ ஷேரில் கொடுப்பேன்னு சொன்னால் நான் நடக்காதுன்னு அவருக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் அப்படியே ரொம்ப இஸ் வெரி கன்வின்ஸ்டு. நான் சொன்ன பிறகு என்ன சொன்னார், தனஞ்சய் நீங்கள் டெல்லி வாங்க, உங்க கூட உட்காரணும், இது எப்படி நம்ம லான்ச் பண்ணணும், இது எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 படம் வருஷத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, யாராவது வாங்க மாட்டாங்களான்னு. 241 படம் வெளியாகி இருக்கு சார். அதில் டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குறது 45 படம் மட்டும்தான். மீதி எல்லாம் ரெவன்யூ ஷேர். அதில் வந்து ஒரு 60 படம் வந்து ரெவன்யூ ஷேரில் போயிருக்கு. 60 ரெவன்யூ ஷேர் போனதெல்லாம் நீங்கள் வாங்கினதாவே எடுத்துக்காதீங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை போட்டு விட்டாங்க. அது வந்தது 30 lakhs வந்ததா, 20 லட்சம் வந்ததா, 50 லட்சம் வந்ததா, படத்தை பொறுத்து வந்திருக்கு, அவ்வளோதான் சார். இதே அந்த ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு அவங்க வந்து 30 லட்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் எம்ஜினா, they'll be excited இல்லை, எனக்கு ஒரு குறைந்தபட்ச வேல்யூ கிடச்சிருக்குன்னு. இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், தூர்தர்ஷனை சொன்னேன். நீங்கள் அந்த அமௌண்ட் கூட கொடுக்காம ஒன்று நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிடுங்க அவுட் ரேட், இல்லைன்னா எம்ஜி கொடுங்க. ரெவன்யூ ஷேர் வராதிங்க. ரெவன்யூ ஷேர் வரீங்கன்னா இங்கே வந்து யாரும் என்கரேஜ் பண்ண போகிறது இல்லை. அதனால் நீங்கள் தயவுசெய்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்ட்ராங்காக சொன்னேன். அவர் சொன்னார் கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணலாம், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், டெல்லி வரணும், நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்து இந்த வந்து ப்ரெசன்டேஷனாக கரெக்டாக கொடுங்க அப்படின்னாரு. நான் நம்ம ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது நான் சொன்னேன், இதெல்லாம் பாருங்கள் சார், இந்த டீட்டெயிலாம் கொடுத்தேன். அப்போ தான் சொன்னார் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சார், மாதத்தில் ஒரு படம் போடுறாரு. நான் சொன்னேன் சார், வாரத்துக்கு 4 படம் வந்துட்டு இருக்கு, 5 படம் வந்துட்டு இருக்கு, நீ பாட்டு மாதத்துக்கு ஒரு படம் போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகுது, 26 படமாவது வாங்குங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் 12 படம் தான் நான் டார்கெட் பண்ணேன் தமிழுக்கு அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் உங்களுக்கு வந்து தூர்தர்ஷன்னா 8 லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ் எல்லாம் பிளான் பண்ணாதீங்க. மேஜர் லாங்குவேஜ் இது ஹிந்தி, தமிழ், தெலுங்கு. ஃபர்ஸ்ட் இதில் லான்ச் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட் பண்ண பிறகு அடுத்த லாங்குவேஜில் ரிப்ளிகேட் பண்ணுங்க. எடுத்தோடனே எத்தனை லாங்குவேஜ் வரும்போது தான் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். உங்களுக்கு கிடைச்ச பட்ஜெட்டை நீங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க சார். அப்படின்னா உங்களால் பண்ண முடியும்னா இது நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து 26 படம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அதாவது ஆல்டர்னேட் வீக்கில் ஒரு படம் ப்ரீமியர் பண்ணணும், இதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் 26 படம் நீங்கள் வாங்குறீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வரும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. 26 படங்கள் அங்கே வந்துடும், அட்லீஸ்ட் ஒரு எம்ஜி முறையிலையோ இல்லை அவுட்ரேட் முறையிலையோ படத்தை பார்த்து வாங்குவாங்கன்னு. ஸோ தூர்தர்ஷன் ஒரு ஏப்ரல்லேருந்து அவங்க வராங்க சார். இப்போ ஜனவரி 15th
அது ஸ்லோவாக லான்ச் பண்ணுறாங்க. ஏப்ரல்லேருந்து அதை வந்து லான்ச் பண்ணணுன்ற பிளானில் இருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு சப்போர்ட்டாக வரும் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ரஜினிகாந்த் கொடுக்குற மரியாதை இருக்க அது வந்து சம்திங் பினாமினல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய நண்பரான விட்டல் ராவ் வந்து இப்போ காட்டுப்பாக்கம் பக்கத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்திருக்காரு. அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக ஒரு முறை அந்த இடத்துக்கே வந்திருக்காரு ரஜினி. அவர் இறங்கிட்டு போயிருக்காரு. லாஸ்ட்டு டிசம்பர் ரஜினி பர்த்டே அன்னைக்கு விட்டல் ராவ் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சான். அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 16வது மாடியில் இருக்கார் விட்டல் ராவ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான். உடனே ரஜினி ஃபோன் பண்ணியிருக்காரு விட்டல், என்ன ஒசரத்தில் இருக்க அந்த ஏத்தமா எனக்கு ஃபோன் பண்ணி கூட வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கிண்டல் பண்ணார் சார் அப்படின்னு விட்டல் ராவங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு எல்லாரும் இன்னி வரைக்கும் வந்து அப்படியே டெய்லி ஆல்மோஸ்ட் கான்டாக்டில் இருக்கவர் தான் ரஜினிகாந்த். அது பெரிய விஷயம் அவர்கிட்ட. சார் உண்மையிலே சார் ரஜினி சாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தான் உச்சத்தை அடைஞ்சேன்றது வந்து தன்னுடைய வெற்றியை அவர் பார்க்கல, அது காலத்தின் வெற்றியை பார்க்குறாரு. காலத்தின் வெற்றி, கடவுளுடைய சப்போர்ட்டு, பிளஸ்ஸிங்கு, தமிழ் ரசிகர்கள் கொடுத்த ஒரு மாபெரும் சப்போர்ட்டாக நினைக்கிறார் தவிர அவர் அப்படியே தான் இருக்கார். அவரை பொறுத்தவரை என்னோட நண்பர்கள் விட்டல் ராவ், பெங்களூரில் இருக்கிற குரூப்பு, இதுதான் என்னுடைய உலகம், என்னுடைய சமுதாயம். அது பிறகு சென்னையில் அவருக்கு அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்காதுல்ல சார். இங்கே அவருக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்திங்கன்னா அட்வைஸ் கமல் சார் தான் இருக்கும். அவர்கிட்ட இவ்வளோ அன்னோன்யமாக பேச முடியாதுல்ல, பல விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. பேசலாம், சிலது ப்ரொஃபஷனலாக பேசலாம். அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இங்கே இருக்கிறது ரொம்ப கம்மி பேர். அவருக்கு இருக்கிறது எல்லாமே அன்னோன்யமாக பேசக்கூடியதும், கான்ஃபிடென்ஷியலாக, அதாவது ஓப்பனாக பேசக்கூடியதும் அவருடைய ஆதிகால நண்பர்கள் தான். பாலிய நண்பர்கிட்ட தான் பாலிய நண்பர் தான் எல்லாத்தையும் பேச முடியும். அவர் திட்டினாலும் வாங்கிக்கலாம், அவரும் நீங்களும் திட்டலாம், அவரும் திட்டலாம். ஒரு அன்புன்றது அங்கே தான் அன்கண்டிஷனலாக வரும் சார். அதோட முக்கியமாக என்னென்னா அவருக்கு உங்களை வந்து சின்ன வயசுலேயே தெரிய தொட்டு உங்களோட உச்சம் வந்து அவர் நினைக்க போகிறதில்ல. நீ இவ்வளோ உச்சத்தில் இருக்கப்பா அப்படின்னா உன்னை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்க மாட்டார். நீ நண்பன், என் கூட நண்பனாக இருக்க, அதனால் நண்பனாக இருந்துக்கிறேன் அப்படின்னு. அவங்களும் வந்து அவரை தாழ்த்தி எங்கேயுமே பேச மாட்டாங்க. அவர் வந்து அந்த உச்சத்திலே பேசிட்டு இருப்பாங்க வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. ஸோ ரஜினி சாருடைய மிகப்பெரிய சிறப்பாக நான் பார்க்குறதே சார், இன்னைக்கு வரையும் இத்தனை வருஷம் கடந்த பிறகு, 50 வருடம் கடந்த பிறகும் அதே நட்போட அவரோட நண்பர்கள், ஆதிகள் நண்பர்கள் இருக்கிறதும், இங்கே எந்த இன்டர்வியூ கேட்டாலும் அது கமல் சாரை பற்றி உயர்வாக சொல்லிட்டு இருக்கிறதும், எல்லா இன்டர்வியூ பார்க்கும்போது நம்ம நட்புக்கு உதாரணம் அது கமல் சார், ரஜினி சார் தான். அதாவது வெளி உலகத்துக்கு நம்ம பப்ளிக்காக தெரியக்கூடிய ஒரு நட்புனா அவங்க 2 பேர் நட்பு. உள்ள உலகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய இல்லை தன்னுடைய நண்பன் மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே அவர் வச்சு டைரக்ட் பண்ணவங்களோட கூட பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் நல்ல நட்பு இருக்காரு. ஒரு 15 நாளைக்கு ஒரு தூரமோ இல்லை 1 மாதத்துக்கு ஒரு அவங்களோட பேசுகிறாரு. இப்போ சுரேஷ் கிருஷ்ணனுடைய சாட் சித்ரா நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. கார்த்திக் சுப்புராஜும் சுரேஷ் கிருஷ்ணாவும் ரஜினி கதை சொல்ல போயிருக்காங்க. கதை ஓகே ஓகே நம்ம கேப்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு, கதை சொல்லியிருக்காங்க. கதையில் சின்ன சின்ன சேஞ்சஸ். ஆக திரும்பவும் சுரேஷ் கிருஷ்ணா கூட படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாரு. அப்படின்போது இன்றைக்கு எல்லாருக்கும் வெளியில் நினைக்கிறாங்க, இளைஞர்களோட படம் பண்ணுறாரு, அதனால் பி வாசு, சுரேஷ் கிருஷ்ணாவோட படம் பண்ணுறது, அது KS ரவிக்குமாரோட படம் பண்ணுறதோ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல. அது இல்லைன்னு சொல்கிறேன். இன்னும் அவங்களையும் ஒரு கன்சிடரேஷன் வச்சு எல்லாமே நல்ல கதைகள் சரியாக அமைஞ்சதுன்னா திரும்பவும் வந்து இவங்க எல்லாரோடனும் சேர்ந்து ரஜினி படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவே நான். அவருடைய என்ன மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் எடுத்திங்கன்னா KS ரவிக்குமார் சார், பி வாசு சார், சுரேஷ் கிருஷ்ணா சார், எல்லாருமே மிகப்பெரிய சாதனையாளர்கள் சார். ஏன்னா அவருடைய கரியர்ல லேண்ட்மார்க் படங்கள் கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா அவர் 3 பேரும் கொடுப்பாரு. பாருங்க, நீங்க 3 பேருக்கும் ஒரு படம் கொடுப்பாரு. கதை மட்டும் அமையணும். இப்ப அதுக்காக தான் கார்த்திக் சுப்புராஜும் இவங்களை சேர்த்து வர சொல்றாரு. ஏன்னா இந்த 2 இதுல வரும்போது அதாவது உள்ள ஒரு யங்ஸ்டரோட உள்ள கான்ட்ரிபியூஷன் சேருது, இவங்களுடைய ஒரு சீனியாரிட்டி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேருது. 2 சேரும்போது டெஃபினட்டா கொஞ்சம் புதுசா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல தாட். அதோட சார் எப்படி கார்த்திக் சுப்புராஜனுடைய கதையை தான் வந்து கேம் சேஞ்சரா வருது. அது சங்கர் சாரே சொல்றாரு. ஒரு நாட்டு வந்து நாங்கள் கோவிட்ல கேட்டோம், ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் அதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் கார்த்திக் சுப்புராஜ் இன்வால்வ் பண்ணாரு. இன்னைக்கு பிரமாண்டமாக வந்திருக்குன்னு. அப்போது சங்கர் சாரே வந்து முன்னாடி சுஜாதாவை எடுப்பார் சார், சுஜாதா கூட இருப்பார் இவருடைய கதைக்கு. ஆனால் ஒரு கதையே வந்து நான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் எடுக்கிறேன்னு சொல்கிறார்ல, இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையே வந்து இப்போ கேம் சேஞ்சர் வரதுக்கு பெரிய நம்பிக்கை என்னன்னா, இது கார்த்திக் சுப்புராஜனுடைய ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக அவருடைய ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு வேறு விதமான கமர்ஷியல் படமாக இருக்கும். அதுவும் சங்கர் சார் பிரம்மாண்டத்தின் உச்சமாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சார் இப்போ நடக்கிற மாற்றங்கள் எல்லாமே நல்ல நல்ல படைப்புகள் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரஜினி சார் அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இப்போ இருக்கார். தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான படம்னா அது இளையராஜாவுடைய பயோபிக். ரொம்ப நாள் முன்னாடியே அதை ஆரம்பித்தாங்க. அதனால் நடுவில் வந்து உடனடியாக படப்பிடிப்பு நடக்க போதெல்லாம் சொன்னாங்க. அது எதுவுமே நடக்கலைன்னு எல்லாருக்கும் வந்து இது படம் எடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சுது. பல பத்திரிகைகள் அது வந்து ட்ராப் அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பித்தாங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் இன்னி வரைக்கும் இருக்குது. அதை பற்றி நான் சமீபத்தில் விசாரித்த போது தான் எனக்கு சில விவரங்கள்லாம் தெரிய வந்தது. அந்த படம் இப்போதைக்கு தனுஷை வைத்து அவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்றது.
என்னன்னா அந்த படத்தை தனுஷ் ஒத்துக்கொள்ளும் போது அந்த படத்துக்கு அவங்க பூஜை போட்ட போது தனுஷுடைய சம்பளம் அப்படின்றது வேற மாதிரி இருந்தது. வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. தனுஷுடைய சம்பளம்ன்றது அதுலேருந்து பல மடங்கு அதிகரிச்சு டபுள் ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கு அந்த சம்பளத்தை வச்சு அவருக்கு படம் கொடுத்து படம் எடுக்கணும்னா குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் இல்லாமல் அந்த படத்தை எடுக்க முடியாதுன்றது தான் இன்றைக்கு யதார்த்தமான நிலைமை. அதே நேரத்தில் இளையராஜாவுடைய பயோபிக்கு 100 கோடி ரூபாய் வசூல் செய்யுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஏற்பட்டு, அதனால் அவங்க முதலீடு செய்கிறதுக்கு தயங்குறாங்க. இப்போவும் பார்த்தா வெளியில் வந்து சில இன்வெஸ்டர்ஸ் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணவங்க கொஞ்சம் இந்த முதலீடு போடுறதுக்கு தயங்குறதுனால இப்போதைக்கு அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. சார் எனக்கு என்னென்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து அது அந்த சூட்லேயே ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்போத்துலேருந்து ஆரம்பித்து போகும்போது அவரை சைன் பண்ணும்போது ஒரு சம்பளம் பேசியிருந்தாங்க சார். அது பிறகு என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ராயனுடைய மாபெரும் வெற்றி, ராயன் வெற்றிக்கு பிறகு சார் அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட் காப்பி பேஸில் நான் படம் பண்ணுவேன், ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ்க்கு எனக்கு படம் வந்துட்டே இருக்கணும், அப்போ எனக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் காப்பி கொடுத்துருங்க அப்படின்னு தான் இப்போது அவர் பண்ணிட்டு இருக்க படம் பார்த்தீங்கன்னா இட்லி கடை வந்து ஃபஸ்ட் காப்பி தான். அது எவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது, 100 110ன்றாங்க. இப்போ அதில் எவ்வளோ அவர் செலவு பண்ணுறாரு, எவ்வளோ சம்பளமாக எடுத்துக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னா, இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அதுதான் டாக் என்னன்னா, எனக்கு வந்து இனிமேல் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணுறதை விட ஏன்னா ஃபஸ்ட் காப்பீஸில் ஏன் நிறுவனத்தோடு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், அப்போ எனக்கு வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும், ப்ராப்பராக ஆர்டிஸ்ட் எனக்காக வந்துடுவாங்க. அவர் நினைச்சாருன்னா எந்த ஆர்டிஸ்ட் கொண்டு வரலாம். இன்னைக்கு இட்லி கடையில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இதே ஒரு ப்ரொடியூசர் வச்சுக்கலாம், ஒரு டைம் கன்வின்ஸ் பண்ணணும் ஒரு டேரக்டரா இவர் வச்சுக்கலாம்னா அவ்வளோ சம்பளம் வரும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல நினைக்கிறேன் சார். தனுஷ் ஆஸ் எ ப்ரொடியூசர் மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸில் கூப்பிட்றாரு, ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதை விட 10% அதிகம், அல்லது அவங்க என்ன மார்க்கெட்டில் வாங்குறாங்களோ அது அவ்வளோதானே தவிர சம்பளத்தில் வந்து ஒரே ஒரு சதவீதம் கூட யாருக்கும் அவர் குறைக்கல. ஒரு மிகப்பெரிய நடிகர் என்கிட்ட சமீபத்தில். அதான் சார், அது உண்மையிலேயே கரெக்டு. என்ன காரணம்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் காப்பியில் வந்துடுச்சு, நான் சேவ் பண்ண முடியும், நான் நம்பர் ஆஃப் டேஸை குறைக்க முடியும். அவரே டேரக்டர், அவரே ப்ரொடியூசர், அவரும் நல்ல பிளான்டா என்ன பண்ணுறாரு, நான் 60 நாளில் படத்தை முடிப்பேன், இது வந்து நான் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன், எல்லாருக்கும் சம்பளம் கரெக்டாக கொடுத்து நான் படத்தை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா வாரம் படத்தை அனுப்பணும் ப்ரொடியூசர். நீங்கள் ப்ரொடியூசர்ன்றது படம் ஃபஸ்ட் காப்பி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்க. இப்போது இந்த ரேஞ்சில் வரும்போது இப்போ 110 கோடி வந்துட்டார் வச்சுங்களேன், அடுத்த படமே பார்த்தீங்கன்னா 130 கோடி ஆயிடுச்சு பட்ஜெட் ஃபஸ்ட் காப்பின்னு வரும்போது. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுதான் என்னுடைய ரிக்குவயர்மெண்ட்டு, சம்பளம் வேண்டாம், நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி கொடுத்துருங்க அப்படின்னு வரும்போது, இப்போ இளையராஜா படத்துக்கும் இதே தான் நிற்பாங்க. ஆரம்பிக்கும் போது சார் இளையராஜா பயோபிக் படம் வந்து 70 to 80 crores பட்ஜெட். இப்போ அவருடைய ரேஞ்ச் எங்கே போயிருக்குன்னா 130 140 வந்திருக்கும் போது ஃபஸ்ட் காப்பி எல்லா காஸ்ட்டும் சேர்த்து வரும்போது, இப்போது அதை கொடுக்கணும்னா பயர்ஸ் ரெடியாக இருக்கணும். நான் சொல்கிறது ஓடிடி வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கணும், சேட்டலைட் ரெடியாக இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு 70-80 crore இந்த நம்பிக்கை 130 இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 கோடி சார் டிஃபரன்ஸு. கரெக்ட். இது வந்து ஆக்ஷன் மாஸ் படம் கிடையாது, இது வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு லெஜெண்டை பற்றியான. தனுஷ் நடித்தா கூட இது இளையராஜா படம் தான். ஆமாம்மா, என்னதான் தனுஷ் படமா அதை பார்க்க தனுஷ் படம் அதில் போய் நீங்கள் ஆக்ஷன் வைக்க முடியாது, நீங்கள் வந்து ரொமான்ஸ்னு வந்து தனியாக காமிக்க முடியாது, இல்லாத ரொமான்ஸ் நீங்கள் எங்கே போய் வைக்க முடியும்? எல்லாம் இல்லாத ரொமான்ஸ் நான் சொல்கிறது ஆர்டிஃபிஷியலாக ஒரு என்டர்டெயின் பண்ணணும், நீங்கள் வந்து ரொமான்ஸ் வைக்க முடியாதுல்ல. அவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை நீங்கள் காமிக்க முடியும், ஏன்னா அவர் ஒரு பெரிய ஞானி. இப்போ அவரை போய் காமிக்கும் போது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். அப்போது ஒரு புனிதமான ஒரு படமாக தான் வந்து நிற்கும். அப்போது இது எப்படி கமர்ஷியலாக இந்த 130 கோடி ரெக்கவரி பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய தயாரிப்பாளருக்கு மனசு பெருசாக வேணும். இவ்வளோ போனாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இந்த படத்தை எடுக்கிறேன், ஏன்னா நான் இது பண்ணுற ஒரு ட்ரிபியூட் டு இளையராஜா சார்னா வரும், இல்லைன்னா பிஸ்னஸாக பார்த்தாங்கன்னா பயம் வரும். சார் இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், சந்திரபாபுனுடைய பயோபிக் எடுக்கணும்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. என்னுடைய நண்பர் வந்து ரமேஷ் தனுஷோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கதையில் சார் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சந்திரபாபுனுடைய ஆரம்பம், அது பிறகு ஒரு ஸ்ட்ரகிள், அது பிறகு ஒரு பெரிய ஒரு சக்சஸ், மேரேஜே பெரிய ட்விஸ்ட், அது பிறகு ஒரு பீக் சார். எந்த அளவு பீக் உங்களுக்கே தெரியும். சிவாஜி சாரோ ஹீரோ நடிக்கும்போது ₹1 எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்குறாரு தைரியம். சிவாஜி சாரோட ₹1 எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுன்னு அவர் சபாஷ் மேலே கேட்குறாரு. அதுக்கு சிவாஜி சாரும் ஒத்துக்கிட்டு டேலண்ட் இருக்குடா கொடுடா அப்படின்னு அந்த புக்கில் எழுதிருக்கு. அவர் சொல்கிறாரு சிவாஜியினுடைய பயோபிக்கில் வந்து அவர் கேட்டால் நான் கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு, அதாவது நான் தைரியமாக கொடுக்குறது. சார் எந்த அளவு பீக் பாருங்கள். அதாவது சிவாஜி சார் அவ்வளோ பெரிய லெஜெண்டாக அச்சீவ் பண்ணுறாரு, அவரோட ₹1 எக்ஸ்ட்ரா, எவ்வளோ கதை இருக்குது பாருங்கள். ஒரு மனிதன் வந்து அதுக்கு பிறகு உழ ஆரம்பிக்கிறாரு, அது பிறகு ட்ரிங்க்ஸில் போகிறார், வாழ்க்கையை இழக்கிறார், எல்லாத்தையும் இழந்து திருப்பி அவருக்கு லைஃப் எம்ஜிஆர் கொடுக்குறாரு. திருப்பி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் அவரை திருப்பி கொண்டு வந்து அவருக்கு சில சான்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அது பிறகு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிறார். ஃபேட் அவுட் ஆகும்போது எல்லாத்தையும் இழக்கிறார். சார் எதனால் வந்து மகாநடி நடிகர் திலகம் ஒர்க் ஆச்சுன்னா, ஒரு நல்ல கதை எப்பவுமே சார் இப்படி தான் இருக்கணும். ஒரு பயங்கர மேலே அந்த கிராஃப்லேருந்து ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து எப்படி கீழே வராங்க, அது முடியும் போது நம்மளுக்கு அப்படியே நெஞ்சு அடைக்கணும்.
அப்போ ஒரு படமாக நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்தும். இப்போ அப்படிப்பட்ட படமாக நீங்கள் வந்து ஒரு பயோபிக் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஜிடி நாயுடைய பயோபிக் எடுக்கணும்னு மாதவன் சாரோட பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயோபிக் சார். ஏன்னா அவர் பண்ண பல இன்வென்ஷன்ஸ் வந்து இன்றைக்கும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசிட்டு இருப்பாங்க. அதை எப்படி உருவாக்குனார் வரும்போது அதில் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு பார்க்கறதுக்கே. வாவ், இப்படிலாம் பண்ண முடியுதா அவரால் அந்த காலத்தில் 30s 20s. ஸோ அப்போது நம்மளுக்கு ஒரு பயோபிக்னு வரும்போது நம்ம எவ்வளோ விஷயங்களை அதில் உள்ளடக்க முடியுன்ற பொறுத்து தான் அதனுடைய கமர்ஷியல் அப்பீல் இருக்கும். இதில் என்ன உள்ளடக்கியிருக்காங்க, எப்படி வந்திருக்கு, இது பிஸ்னஸ் அப்பீலாக இருக்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இப்போதைக்கு அந்த பட்ஜெட் கொண்டது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால தான் அந்த படம் வந்து உருவாகுமா ஆகாதா கேள்வி மிக பெருசாக எழுந்து. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக சந்திரபாபு பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். தனுஷ் இது நடக்கலன்னா சந்திரபாபு பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து அதை ஃபர்ஸ்ட் காப்பி கொடுக்க ரெடியாக இருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்து அதுக்கான பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் வந்து மிகப்பெரிய கண்டென்ட் இருக்குது. அதை வந்து தனுஷ் சாருக்கு பிடிச்ச ஒரு கதை. அது ஆக்சுவலி ஒரிஜினலாக அவங்க பண்ண நினச்சது பிரபுதேவா சாரோட. ஆமாம் முதல்ல. ஆனால் அது பிறகு என்ன பண்ணாங்க, தனுஷ் சார் வந்து இப்போ இது டிலே ஆகுதுன்னு ஒன்று, சரி இதை பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஏன்னா அவருக்கு இப்போது தமிழ்நாட்டில் மிக பெருசாக பேசப்பட்ட லெஜெண்ட்ஸுடைய கதைகளை பயோபிக் எடுக்கணும்னு அவர் ரொம்ப ஆசை. அதனால் இது வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு பயோபிக் வரும் நெக்ஸ்ட் இயர். இந்த வருஷம் வராது, 2025 சொல்ல 26 வரும், எதிர்பார்க்கலாம். இப்போவே தமிழ்நாட்டுடைய திரையரங்குகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆந்திரா கம்பேர் பண்ணால் 50% தான் இங்கே திரையரங்குகள். இந்த சூழ்நிலையில் பிவிஆர் இன்னும் 200 திரையரங்குகளை வந்து மூட போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அதை? சார் நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஒரு ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஆல் இண்டியா லெவலில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது வச்சுங்களேன். அவங்க ஐநாக்ஸ் மெர்ஜ் பண்ணாங்க, அப்புறம் மிராஜ், இதெல்லாம் அவங்களுக்கு டைப்பில் நிறைய இருக்குது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பல ஸ்க்ரீன் அன்வயபிளாக இருக்குது. அன்வயபிள் அப்படின்னா அந்த இடத்துல நடத்துறது அவங்களுக்கு எந்த வகையிலும் ரெவன்யூவாக வரல. அவங்க ஒரு எஸ்டிமேட் பண்ணாங்களா, இவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க, இவ்வளோ கன்சம்ஷன் இருக்கும், நான் சொல்கிறது கேன்டீன் கன்சம்ஷனு எல்லாம் சேர்ந்து இவ்வளோ வரும்னு எதிர்பார்த்து அங்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ ரெண்ட்டாக கொடுத்துட்டு அந்த ஃபுல்லாக அதை வந்து இடத்த வந்து மாற்றுறாங்க. தியேட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. சார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு சீட்டுக்கு வந்து நார்மலாக 3 to 4 lakhs ஆகும். 5 lakhs 3 to 4 lakhs வந்து உங்களுக்கு ஆகும். அதாவது ஒரு தியேட்டர் பண்ணணும் அப்படின்னா. இப்போ நீங்கள் வந்து இப்போ பலாசம் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அவங்க வந்து 9 ஸ்க்ரீன் வச்சுருக்காங்கன்னா 9 சேர்ந்து 4000 ஸ்க்ரீன் வச்சிங்களேன். we are talking about 4000 சீட்டிங் கெப்பாசிட்டி இன்ட்டு 5 லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பாருங்கள். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்தா தான் நீங்கள் தியேட்டர் உருவாக்க முடியும். அப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்ப்பாங்களே. அந்த ரிட்டர்ன்ஸ் வராத ஸ்க்ரீன் மட்டும்தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து தேடி பிடிப்போம். எங்கே வந்து ஃபுட்ஃபால் நிறைய இருக்குமோ அங்கே இந்த இது பண்ணுவோம், ஃபுட்ஃபால் கம்மியாக இடத்துல நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சில ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எப்பவுமே நடக்கும் சார். நம்ம வந்து நாங்கள் வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லாம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வேண்டாம், கம்பெனி ஓன்டு ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவோம், இது வேண்டாம், இந்த இடத்துல ஃபுட்ஃபால் இல்லை அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி கால் எடுப்போம். ஆனால் எங்கே இருக்கோ அங்கே ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லை, இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அவங்க எடுத்துகிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாலில் வந்து உங்கள் இடத்துக்கு வாடகை கொடுத்து அங்கே தேட்டர் ரன் பண்ணுறாங்க. இப்போ இனிமேல் வாடகை கொடுத்து நாங்கள் அந்த தேட்டர் ரன் பண்ண தயாராக இல்லை. எந்த மால்லையும் புதுசாக வர்ற எந்த மால்லையும் பிவிஆர் வந்து அது மாதிரி சிஸ்டத்தில் தேட்டருக்கு போக தயாராக இல்லை. நாமளும் ஷேரிங் பண்ணுவோம். எப்படி வந்து தயாரிப்பாளர்களோட வந்து திரையரங்கு உரிமையாளர் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த ஷேர் வருது இல்லை, அதில் நீங்கள் நான் ஒரு ஷேர் எடுத்துங்க. பிவிஆர் வந்து இதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் பிவிஆர் இந்த பிராண்டிங் இருக்குல்ல, இதுக்காக நாங்கள் ஒரு ஷேர் எடுத்துக்கணும். 2 பேரும் நம்ம 50-50யோ அதை 40-60யோ 30-70யோ ஏதாவது டேர்ம்ஸு. ஆனால் அந்த டேர்ம்ஸ் படி நம்ம ஷேர் பண்ணிப்போம். அந்த ஷேரிங்கில் தான் இனிமேல் திரையரங்கு நடத்த முடியும். இல்லைன்னா we are not interested in malls அப்படின்ற மாதிரி ஒரு மூடுக்கு வந்துருக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போ என்ன தெரியுமா சார், அவங்க எதுக்காகன்னா இது ஒரு ஜெர்க் கொடுத்தா தான் ஏதோ வரும் நெகோசியேஷனுக்கு. இப்போ என்ன நடக்கும் சார், நார்மலாக இவங்க வந்து ஒரு மால் எடுத்துட்டா வச்சுங்களேன், விஜயா மாலை எடுத்துங்களேன், ரெனியூவல் பண்ணும்போது பிரச்சனை வரும்ல. இப்போ ஒரு 10 வருஷம் எடுத்துருக்காங்க வச்சுங்களேன், 10 வருஷம் முடியும் போது ரெனியூவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அக்ரிமெண்ட்டில் இருக்கும் 15% இன்க்ரீஸ் பண்ணோம், 20% இன்க்ரீஸ் பண்ண வரும்போது இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ரெவன்யூ ஷேர் பண்ணிக்கலாம்னு வரும்போது இப்போ ஓனர் என்ன பண்ணுவாங்க, மால் ஓனர், இல்லை சார் அது பண்ண முடியாதுன்னுவாங்க. இப்போ இவங்களாலையும் வெக்கேட் பண்ண முடியாது சார். ஏன்னா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தியேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இல்லை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட் படி ஆனர் பண்ணி தான் ஆகணும். இவங்க என்ன சொல்லுவாங்க, 1 இயரில் நான் வெக்கேட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அதுவே இவங்களுக்கு ஜெர்க் ஆகிடும். ஏன்னா யாருக்கு கொடுக்குறது, பிவிஆர் பண்ணலன்னா யாருக்கு கொடுக்குறது, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி சார் நம்ம ரீநெகோஷியேட் பண்ணிக்கலாம், இப்போ வந்து வேண்டாம், இப்போ இன்க்ரீஸ் பண்ணல, ரெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணல, நம்ம அடுத்ததாக வந்து லீஸ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்படி தான் வரும். இப்போ அவங்களாம் வாங்கின ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை இல்லை. இப்போ சத்தியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களது ஓன்டு. பட் ஆனால் இவங்க லீஸாக எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் லீஸ். இப்போ இந்த ரெண்ட் லீஸ் எடுத்ததுலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு ஜெர்க் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு ரெவன்யூ இல்லை, அதனால் 1 இயர் நோட்டீஸ் கொடுக்குறேன், 1 இயர் நோட்டீஸில் நான் வெக்கேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ஒரு ஜெர்க்கு தான். அது அந்த ஓனருக்கே ஒரு தகவல் வரும். சரி, ஓனருக்கு புரியும், ஐயோ நம்ம பிரச்சனை ஆகிடும், இப்போ தேட்டரை யார்கிட்ட கொடுக்குறது, இங்கே யாருமே இல்லையே, யார் நடத்த முடியும், 9 ஸ்க்ரீன் யார் சார் நடத்த முடியும், அவ்வளோ ரெண்ட்டு கொடுத்து யார் நடத்த முடியும். நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிவிஆர் அவங்களதே ஓண்டா கூட இருக்கலாம், இது பலாசோ. நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி ஸ்க்ரீன் நம்ம எப்படி ரன் பண்ண முடியும். நேற்று நான் போனேன் சார், இதில் வந்து ஸ்கைமாலில் போனேன், 8 ஸ்க்ரீனு, அவ்வளோ பேர் இருக்குது. ஆனால்
தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் தான் படம் பார்க்குறோம். அவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் உள்ளே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன், எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. 400 சீட்டிங் கெப்பாசிட்டி சார், 40 பேரோட நாங்கள் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. 10% கெப்பாசிட்டி இவங்க எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு. இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 10% கெப்பாசிட்டியில் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் தியேட்டரை பார்க்கணும், அவங்களோட ஸ்ட்ரகிள் என்ன. இப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒன்று பேசணும், திரையரங்க மக்கள் வரதில்லை என்ன. இப்போ நல்ல படம் வந்தாலும் 40 பேர் தான் வருமே, 30 பேர் தான் வருமே. அதுவும் பிவிஆர் மாதிரி அட்டகாசமாக என்வாரன்மெண்ட் கொடுக்குற மாலுக்கே வரலன்னா நீங்கள் எப்படி அவங்க ரன் பண்ண முடியும்? அப்போ அவங்க வந்து ஒரு ரீநெகோஷியேட் பண்ணல. அந்த ரீநெகோசியேஷனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது இருக்கும் நீங்கள் சொன்னது. இனி அடுத்த புத்தாண்டில் தான் நம்ம மீண்டும் சினிமா டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். அதனால் ரசிகர்கள் அனைவருக்கும் தனஞ்சயன் சார்பாகவும் என் சார்பாகவும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் வீக். எஸ் சார், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.